முருகனுக்கு அரோகரா. என் அன்பு குழந்தையே, முருகனாகிய நான் உன்னை தேடி ஓடி வந்துவிட்டேன். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னை தேடி வருவதற்கு காரணம் உன்னே ஒண்ணுதான். உன்னுடைய மனக்குழப்பம். நீ அதிகமாக மனதில் கவலையோடு குழப்பத்தோடு இருக்கிறாய். புரிகிறதா? வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் எல்லா விஷயமும் சரிதான். ஒன்றாக கவலைப்பட்டு கண்ணீரை சிந்திக்கொண்டே இருக்கிறார். நான் எவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து சொன்னாலும் நீ எதையுமே புரிந்து கொள்ள போவதே இல்லை. ஒவ்வொரு நாளும் முருகனை வணங்குகிறாயே தவிர நம்பிக்கையாக வணங்குகிறாயா என்று கேட்டால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். நான் உனக்கு அடிக்கடி சொல்வேன், இந்த முருகனாகிய நான் உன்னை எல்லா விதத்திலும் இருந்து, அதாவது நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய் அல்லவா, அத்தனை விதத்திலும் இருந்து காப்பாற்ற முடிவெடுத்து விட்டேன். யார் யாரோ ஏதேதோ சொல்லி உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்துகிறார்கள். உனக்கு இது நடக்காது, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது, உன்னை தெய்வம் ஏமாத்துது அப்படின்னு ஏதேதோ விஷயத்த சொல்லி எல்லாம் உன்னை ஏமாத்துறாங்க. ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா? தெய்வமோ உன்னை என்றும் ஏமாத்துவது கிடையாது. தெய்வமானது உனக்கு எப்பொழுதும் நல்ல வழியை மட்டுமே தான் காட்டுகிறதே தவிர உனக்கு துரோகத்தை செய்ய வேண்டும் என்று ஒரு பொழுதும் நினைத்தது கூட கிடையாது. முதலில் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் சில சமயம் மனவேதனையோடு இருக்கும்போது நீ யாரையும் தேடி போவதில்லை, முருகா என்றுதான் என்னை தேடிதான் ஓடி வருகிறார். என்னை தேடி ஓடி வரும் பிள்ளைக்கு எப்படி நான் மனவேதனையை கொடுப்பேன்? மனவேதனைக்கு ஒரு பொழுதும் ஒரு நாளும் சரிதான் இடமென்பதே கிடையாது. தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் சிரித்து கொண்டு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று ஆசை. என்னுடைய பிள்ளைகள் இன்று கஷ்டத்தில் மூழ்கி இருக்கலாம், ஆனால் கூடிய விரைவிலேயே தன்னுடைய பிள்ளைகள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தோடு வாழ்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மனதை அமைதிப்படுத்து. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக பிரச்சனைகளோ வந்து கொண்டு இருக்கிறது. உன்னுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் என்ன ஏது என்பது எனக்கு தெரிந்து அதற்கு தகுந்தது போல நல்ல நல்ல முடிவுகளாகவும் செம்மையான அழகான நல்ல விஷயங்களையும் உனக்காகவே நான் சொல்லிக் கொடுப்பேன். இன்று உன் வாழ்க்கையில் துரோகத்தை நீ பார்த்தாய் என்றால் நாளை நீ அந்த துரோகத்தை இருந்து மீண்டு வருவாய் என்று அர்த்தம். என்னப்பா சொல்கிறீங்க, இன்னைக்கு நான் துரோகத்தில் இருந்து நாளைக்கு மீண்டு வருவேனா எப்படின்னு நீ கேட்கலாம். எப்படி நான் சொல்கிறேன் கேளு. இன்றைக்கி ஒரு நபர் தப்பான விஷயம் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சால் நாளைக்கு இந்த நபரோட நீ பேசுகிறதுக்கு முயற்சி செய்வியா? நீயே சொல்லு பார்க்கலாம். முயற்சி செய்வியா? செய்ய மாட்டேன், ஒதுங்கிடுவேன். அப்போ என்ன ஆகும்? அடுத்தடுத்தது எல்லாத்தையும் பழகிறதுக்கு யோசிக்க ஆரம்பிப்பேன். எல்லோரும் இப்படி தானே, எல்லோரும் நம்ம ஏமாத்துறாங்களோ அப்படின்னு கொஞ்சம் சுதாரிக்க ஆரம்பிப்பேன். சுதாரிக்கும்போது உனக்கு என்ன நடக்கும்? நீயே சொல்லு. உனக்கு என்ன கிடைக்கும்? ஏமாற்றம் அப்படிங்கிறது இல்லாமல் சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்கும். புரிஞ்சுதா? ஒரு முறை உனக்கு ஒருவருடைய பழக்கத்தை கொடுத்து அவர் உன்னை ஏமாற வைத்த ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கிறேன் என்ற அதற்கு காரணம் நீ அடுத்தடுத்த முறை யாரிடமும் எப்பொழுதும் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக. நான் உன்னுடைய முருகன். நீ என்னை எப்படி அழைப்பாய்? கந்தா, குமரா, கதிர்வேலா என்று அத்தனை பெயர்களையும் சொல்லிதான் என்னை கூப்பிடுவாய். நீ கூப்பிடும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பேருக்கு பின்னும் அது பேரல்ல, அன்புதான் இருக்கிறது. கதிர்வேலா, கந்தா என்று கூப்பிடும்போது அந்த உன்னுடைய வார்த்தையில் அன்புதான் இருக்கிறது. நிச்சயமாக உன்னுடைய அன்பு, நான் வைத்திருக்கும் அன்பு சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போகும். துவண்டு கிடக்கும் உன்னுடைய வாழ்வே இன்பம் என்ற ஒன்று நிலையாகவே அமரும். இன்று சோகம் என்றால் நாளை சிரிப்புத்தான்.
அதற்கு எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. வெறுக்காதே. வாழ்க்கையில் எந்த நிலையிலும் எதையும் வெறுக்காதே. இவங்க என்னை இப்படி செஞ்சுட்டாங்க, அவங்க என்ன அதை செஞ்சுட்டாங்கன்னு ஒரு நாளும் எப்போதும் எதையும் நினச்சி வெறுக்காத. நிம்மதியாக இருக்கிற வழியை பார். கூடிய விரைவாக உன் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் வரும், நிறைய மாற்றம் வரும். குழப்பமே இல்லாமல் உனக்கான நல்ல விஷயத்தை நான் கொடுப்பேன். இன்றைக்கும் இல்லை, என்னைக்கும் உனக்கு தேவையானது உன் கையை தேடி வரும். புரிஞ்சுதா? இந்த முருகன்கிட்ட ஒரே ஒரு வேண்டுதல் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படியாவது நடத்தி தரத்துக்கு தான் பார்ப்பேன்னு தவிர உங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாளும் ஒரு பொழுதும் நான் பார்க்க மாட்டேன். உங்களுடைய ஆசை, உங்கள் கனவு, உங்களுக்காக என்னென்னலாம் உங்களுக்கு தேவையோ அது அனைத்தும் நடந்தே தீரும். உன்னுடைய தேவைக்கு, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய தேவைக்கு என்னென்னலாம் வேணுமோ அது அனைத்தையும் நான் உனக்காகவே கொடுப்பேன். பொறுமையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. சகலமும் உனக்கு கிடைக்க இந்த முருகனாகிய நான் என்றும் ஆசீர்வாதம் செய்வேன். பல பேருக்கு உன்னை பார்க்கும் பொழுது பொறாமை, இவள் வளர்ந்துருவாளோ, இவள் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்ந்துருவாளோ அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் இருப்பதினால்தான் உன்னிடம் பேசுவதை தவிர்க்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்றால் அதை தடுக்கலாம் முயற்சி செய்கிறார்கள். அதனால் எப்பொழுதும் எல்லா விஷயத்தையும் தெளிவாக யோசி, நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய வாழ்க்கையில் திருப்தியான பல விஷயங்கள் நடக்கப் போகிறது. அது இந்த முருகன் நிச்சயமாக உனக்கு பிடித்ததையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்படுவதையும் தருவேன். புரிந்ததா? நிச்சயமாக இந்த முருகனை நம்பி ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டீர்கள் அல்லவா? அதற்காகவே இந்த முருகனாகிய நான் உங்களுக்கு அனைத்தையுமே தருவேன். இது சத்தியம். உன் மீது சத்தியம் செய்து சொல்கிறேன், நீ கேட்பது அனைத்தும் உனக்கு கிடைக்கும். எதிர்காலத்தில் எந்த ஒரு பயமும் இல்லாமல், எந்த தட்டுப்பாடும் இல்லாமல், பணமும் சரிதான், உனக்கான பதவிகளும் சரிதான், உனக்கு தேவையான எல்லாமும் சரிதான் கிடைக்கும். முருகனை நம்பிவிட்டால் கவலை என்பது உனக்கு கிடையாது. சந்தோஷமாக இரு. எல்லாமும் உனக்கு கிடைக்க முருகனுடைய அருள் என்றும் உனக்கு இருக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த முருகன் நான். ஓம் முருகா.